இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் பராபவ வருடம் சித்திரை மாதம் 22ஆம் நாள் 5/5/2026 மே மாதம் செவ்வாய்க்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:55 லக்னம் மேஷ லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி திருதியை அதிகாலை 4:41 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சதுர்த்தி வருகின்றது. நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் பிற்பகல் 12:03 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மூலம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 வரையிலும். ராகு காலம் 3 முதல் 4:30 வரையிலும், இரவு 9 முதல் 10:30 வரையிலும். குளிகை 12 முதல் 1:30 வரையிலும், இரவு 6 முதல் 7:30 வரையிலும். யமகண்டம் 9 முதல் 10:30 வரையிலும், இரவு 1:30 முதல் 3 வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. பிற்பகல் 12:03 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. கரணன் 7:30 முதல் 9 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு, பரிகாரம் பால், சந்திராஷ்டமம் பரணி மற்றும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகல் 12:03 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் விரைந்து முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. செயல்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆர்வத்துடனும் இருப்பீங்க. இத்தகைய போக்கின் காரணமாக நன்மைகள் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். தனித்த திறமையின் மூலமாக செயல்திறன்ல நீங்க வெளிப்படுத்தவும் காண்பீங்க. உங்களுடைய பணிக்கான அங்கீகாரங்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. மற்றவர்களிடத்துல இருந்து நீங்க தனித்தன்மையுடனும் செயல்படுவீங்க. திருமண உறவுல என்று உங்கள் துணையுடன் விருப்பமான உணர்வுகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில உறவு பிணைப்பு நல்லபடியாகவும் இருக்கும். நிதிநிலை திருப்திகரமாகவும் இருக்கும். உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது திருப்தியையும் ஏற்படுத்தும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த நன்மைகளும் கூடி வரலாம். ஆன்மீக பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில நன்மைகளும் உண்டாகும். வேலை இடங்கள்ல உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். உழைப்பிற்கு ஏற்ற ஊதியமும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். உறவினர்களினால ஆதாயமும் ஒத்துழைப்புகளும் இருக்கும். வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். கொடுக்கல் வாங்கல்கள்ல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். செல்வாக்கும் அதிகரிக்கும். அரசாங்க அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். எதிர்பார்த்த முக்கியமான செய்திகளும் வந்து சேரும். வியாபார கணக்குகளை கவனமாக கையாள்வதும் நல்லது. தேவையில்லாத நண்பர்கள் கிட்ட இருந்து விலகி இருப்பதே நல்லது. ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. என்று அரசால் அனுகூலமும் உண்டாகும். மற்றவர்களினால நல்ல பலனும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத தனவரவும் இருக்கும். பழைய உறவினர்கள் நண்பர்கள் வீடு தேடியும் வருவாங்க. வியாபாரத்துல வரவு உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படியும் நடந்தும் கொள்வீங்க. சில யோகமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதுல உற்சாகமும் இருக்கும். வாழ்க்கை துணையிடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு குடும்பம் தொடர்பாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேல புதிய முயற்சிகளில் ஈடுபடவும் செய்யலாம். வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட லாபம் நல்லபடியாக தங்க இருக்கும். என்று புதிய விதத்துல உங்களுடைய தொழில புதிய யுக்திகளை கையாளவும் செய்வீங்க. முக்கியமான ஒப்பந்தங்களும் கூடி வரலாம். அரசு வேலை செய்பவர்களுக்கு அரசாங்கத்திடமிருந்து கௌரவமும் கிடைக்கப் பெறுவீங்க. என்று செல்வாக்கும் அதிகரிக்கும். பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுப நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சுப செலவுகளினால சில முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. இது பயனுள்ள செலவுகளாகவும் இருக்கும். தனித்தன்மையுடன் செயல்பட்டு மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாகவும் இருப்பீங்க. பிள்ளைகளுடைய விஷயத்திற்காக என்ற செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கல்வி செலவுகளாகவும் இருக்கலாம். சில புதுவிதமான கலைகளை கற்றுக்கொள்வதில் ஆர்வத்துடனும் இருப்பீங்க. மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வமும் இருக்கும். சிலருக்கு புதிய கல்லூரிகள்ல இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில்நுட்பத்துடன் புதிய வேலைகளை அணுகவும் செய்வீங்க.
இதன் காரணமாக வளர்ச்சி உண்டாக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளுடைய வழியில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பகல் 12:03 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு பணிகள் சுமூகமாக நடைபெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வளர்ச்சியில இருந்து வந்த தடைகளும் நீங்கும். சில நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று கட்டுப்பாடுடனும் சுமூகமான செயல்களையும் மேற்கொள்வதும் நல்லது. ஆன்மீகத்துல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். பணியிடத்துல சில கடினமான சூழ்நிலைகளை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியை பராமரிக்கவும் செய்வீங்க. சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். திருப்திகரமாகவும் உணர்வீங்க. கூடுதல் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மன உளைச்சல்களின் காரணமாக முதுகுவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக்கொள்வதும் நல்லது. அதிக டென்ஷன்களுக்கு நீங்க இடம் கொடுக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல பழைய சரக்குகளை விற்று தீர்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்டுல உள்ள பெரியவர்களை சந்தித்து பேசி அவர்களுடைய ஆசீர்வாதங்களையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றி அறிந்தும் கொள்வீங்க. அவர்கள நல்லவர்கள் யார் என்பதை கண்டறியவும் செய்வீங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவுகளும் இருக்கும். குடும்பத்துல உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். நட்பால் ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று செலவுகள் அதிகமாக தங்க இருக்கும். அலட்சியம் காட்டவும் வேண்டாம். திருமண வாய்ப்புகளும் கூடி வரலாம். புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று அரசியல்ல இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளுடைய நடவடிக்கைகள் நிம்மதியையும் ஏற்படுத்தும். தொழிலுக்கு சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலையில அவசரத்தை காட்டவும் வேண்டாம். தொழில லாபமும் இருக்கும். மிதமான நன்மைகளும் வந்து சேரும். எதையுமே துணிச்சலோடு செய்து முடிக்க முடியும் என்ற ஆர்வத்துடனும் இருப்பீங்க. எதிர்பாராத இடத்துல இருந்து இதற்கு உதவிகளும் வந்து சேரும். கையிருப்பும் உங்களுக்கு பக்க பலமாகவும் இருக்கும். கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல இருந்து வந்த அழுத்தங்களும் குறையும். புதிய நண்பர்களுடைய பேச்சுக்களை நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். அவசரப்பட்டு யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேண்டாம். உறவினர்களிடத்துல எச்சரிக்கையாக பேசுவதும் நல்லது. இன்று அதிகாரிகளுடைய சந்திப்புகளும் அவர்களின் எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உங்கள் தாய் இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. இன்று சகோதரர்களுக்காக சில செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. இன்று சட்ட வழக்குகள்ல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை அல்லது வீடு மாறுவது தொடர்பான முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். நாளின் பிற்பகுதியில சிக்கல்களும் நீங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தைரியத்துடனும் செயல்படுவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறும். நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. புதிய முயற்சிகள்ல மாறுபட்ட அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். முயற்சிகளை செயல் வடிவில மாற்றவும் செய்வீங்க. உயர்கல்வியில தெளிவும் உண்டாகும். மனதுல ஒரு விதமான ஏக்கங்களும் ஏற்பட்டு நீங்கும். எதிலும் உணர்வு பூர்வமாக செயல்படவும் செய்வீங்க. மனதுல வித்தியாசமான சிந்தனைகளும் ஏற்படலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 12:03 பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர்ல இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தெளிவும் உண்டாகும். மிருகசிரடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிந்தனை திறனும் மேம்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பிரார்த்தனைகள் மற்றும் தொண்டு நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இதன் மூலமாக தெளிவும் உண்டாகும். நம்பிக்கையான சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. பணியில உங்களுடைய நேர்மையான அணுகுமுறையின் மூலமாக சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியில உங்களுடைய பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல இன்று உங்கள் துணையுடனான அணுகுமுறையில நேர்மையாகவும் உணர்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்ல உறவு பிணைப்பும் உண்டாகும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சேமிப்புகளும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. வேலை விஷயங்கள்ல முன்னேற்றமும் இருக்கும். சிலருக்கு வேலையில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கு வரவேண்டிய கடன் தொகையும் கைக்கும் வந்து சேருங்க. இதனை பயனுள்ள வகையில செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று மாறி வரும் சந்தை நிலவரங்களுக்கு ஏற்றவாறு உற்பத்தியை பெருக்கவும் செய்வீங்க. வியாபாரத்திலும் லாபமும் இருக்கும். தொழில முன்னேற்றமும் இருக்கும். எதிர்பாராத இடத்துல இருந்து பண உதவிகளும் வந்து சேரும். அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலுமே வருமானமும் இருக்கும். வங்கியில இருந்து சுலபமாக கடன் தொகையை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களின் பொழுது சாதகமான போக்கும் இருக்கும். தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். கடினமான உழைப்பிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வேலை பார்க்கின்ற இடத்துல சாதகமான போக்கும் இருக்கும். மனைவி இடத்துல கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாங்க. வீட்டு விஷயங்களை வெளியில பேசவும் வேண்டாம். பிள்ளைகள் இடத்துல கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். மற்றவர்களுடைய விஷயங்கள்ல தலையிடாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று பிள்ளைகளுக்கு பிடித்ததை வாங்கியும் தருவீங்க. திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகள் தடையின்றியும் முடியும். வீடு வாகனங்களை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் தாயாருக்கு மருத்துவ செலவுகளும் ஏற்படலாம். இன்று வியாபாரத்துல சூழ்ச்சிகளை முறியடிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. உழைப்பால் உயரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். வேலையில முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில சமயங்கள்ல உங்களுக்கு சலிப்பான உணர்வுகளும் ஏற்பட்டு நீங்கும். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாகவும் முடியும். இன்று உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் இருக்கும். அலைச்சல்களும் இருக்கும். சற்று அசதியாகவும் உணர்வீங்க. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரிப்பதனால சற்று சோர்வும் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல சோர்வு நீங்கி உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட ஓரளவிற்கு நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். இன்று ஆக்கப்பூர்வமான நாளாகவும் இருக்கும். கலைத்துறை மற்றும் புதிய படைப்புகளை படைக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய முயற்சிகளுக்கு ஆதரவுகளும் இருக்கும். சற்று ஓய்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனதளவுல ஏதாவது புதிய யோசனைகளுடனும் இருப்பீங்க. ஆதரவுகளும் இருக்கும். உங்களுடைய பணத்தை கவனமாக பயன்படுத்துவதும் நல்லது. முக்கியமான முடிவுகளை ஆலோசனை பெற்று எடுப்பதும் நல்லது. எதிர்பாராத சில பயணங்களினால மேன்மையும் உண்டாகும். அரசு தொடர்பான உதவிகள்ல விவேகத்துடனும் இருப்பீங்க. சக ஊழியர்களிடத்துல தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. புதிய முயற்சிகள்ல எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். மிருகசரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மற்றவர்களிடத்துல விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். தாய் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வளர்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். சிறப்பாக செயலாற்றவும் செய்வீங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சில ஆதரவுகளும் வந்து சேரும். சக பணியாளர்களிடத்துல சுமூகமான போக்கும் காணப்படும். வேலையில இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகள்ல ஆதாயமும் உண்டாகும். இன்று திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான உரையாடல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணை இடத்துல பழைய இனிய சம்பவங்களையும் பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. வேலையில இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்கவும் செய்வீங்க. தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். கெட்ட பெயர் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களை நம்பி பணத்தை தரும் பொழுது கவனமாகவும் இருங்க.
வியாபாரம் சிறப்பாகவும் இருக்கும். இன்று உங்களுடைய வங்கி தொகைகள்ல பணத்தை கையிருப்பு வைத்திருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். இன்று சில நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். லாபத்தையும் தருவதாகவும் இருக்கும். கேட்ட இடத்துல இருந்து பண உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. வியாபாரத்துல நீங்க நினைத்தது நிறைவேறும். சட்டென்று யாரிடத்திலும் கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாங்க. வேலைகளை முடிப்பதுல கவனமாக இருப்பதும் நல்லது. வாகனத்தை கவனமாக ஓட்டுவதும் நல்லது. மனைவி இடத்துல கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். வியாபாரத்துல இன்று அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். கண்ணும் கருத்துமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாகவும் இருப்பாங்க. அரசால் ஆதாயமும் உண்டாகும். துணிச்சலாக சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. சிலருக்கு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கூடி வரலாம். வியாபாரத்துல பழைய சரக்குகளை விட்டு தீர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் கிட்ட சில சூட்சமங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று புதிய முயற்சிகளை நீங்க ஈடுபடவும் செய்யலாம். சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை குடும்பத்தினருடன் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருந்து வந்த நல்ல தகவல்களும் வந்து சேரும். இன்று குடும்பத்தினருடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. சில எதிர்பாராத நன்மைகள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒப்பந்தங்கள் கூடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று எதிர்பாராத பணவரவும் இருக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று கவலைகள் நீங்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஒரு நன்மையான நாள் என்றும் கூறலாம். பிள்ளைகளினால ஏதாவது செலவுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை மற்றும் தைரியம் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். உறுதியாகவும் காணப்படுவீங்க. சில கடினமான சூழ்நிலைகளையும் நம்பிக்கையுடன் சமாளிக்கவும் செய்வீங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று பணிகள்ல மும்முரமாக மூழ்கி இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலைகளை செய்யும் பொழுது தவறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். ஒன்றிற்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. திருமண உறவுல இன்று கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாம். இது உங்களுடைய அமைதியை பாதிப்பதாகவும் இருக்கும். எதிர்மறையான எண்ணங்களையும் பேச்சுக்களையும் கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பண இழப்பு என்று எதுவும் இருக்காது. கையில் உள்ள பணத்தை நீங்க இன்று பயனுள்ள விஷயங்களுக்காக செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சளி மற்றும் இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வேலையில உங்களுக்கு என்ற தனி இடத்தை பிடிக்கவும் செய்வீங்க. மற்றவர்களுக்கு உங்களுடைய வேலைகள் ஒரு உதாரணமாகவும் இருக்கும். ஆனால் அதே சமயத்துல அலுவலகத்துல தேவையில்லாத பேச்சுக்களை நீங்க தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அரசியல் பேசுவதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். இன்று சுறுசுறுப்பாகவும் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். சிறப்பாகவும் உணர்வீங்க. இன்று அந்த வகையில வருமானத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சிலருக்கு சொந்த வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கூடி வரலாம். அதற்கான எண்ணங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களின் மூலமாக சில நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். எந்த ஒரு விஷயத்தையுமே எச்சரிக்கையாக கையாள்வதும் நல்லது. நினைத்ததை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. கேட்ட இடத்துல இருந்து பண உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. வியாபாரத்துல நீங்க நினைத்தது நல்லபடியாகவும் நடைபெறும். சட்டென்று யாரிடத்திலும் கோபப்படவும் வேண்டாம். வேலைகளை முடிக்க வேண்டும் என்று இருக்கவும் வேண்டாங்க. வாகனங்களை ஓட்டும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. மனைவி இடத்துல கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். வியாபாரத்துல அலட்சியமாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. ஒன்றிற்கு 2 முறை வேலைகளை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. தொழில் துறையில உங்களுக்கு என்று சில புதிய வியூகங்களை அமைத்து செயல்படவும் செய்வீங்க. இன்று கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நீண்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். திடீர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முடிவுகளையும் எடுப்பீங்க. வியாபாரத்துல உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரத்தையும் பெற்றுவிடலாம். இன்று உற்சாகத்துடன் எதையும் முன்னின்று செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது.
சிலருக்கு இன்று தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு நிம்மதியை தருவதாகவும் இருக்கும். இன்று அதிகாரிகளுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்த சலுகைகளும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். சக வியாபாரிகள் இடத்துல இருந்து அனுசரணையான பதில்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று உங்களுடைய பேச்சுக்கள்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. மற்றவர்களுடன் மோதல் போக்கு ஏற்படும்படியாக பேசிவிடவும் வேண்டாம். வீட்டுல மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். உங்களுடைய நண்பர்களை அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். மாலை நேரத்துல இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய முதலீடுகள்ல இருந்து கணிசமான லாபத்தையும் பார்த்து விடலாம். அதே சமயத்துல தேவையற்ற செலவுகளையும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. குடும்ப உறுப்பினர்களின் மூலமாக ஒத்துழைப்பான சூழலும் இருக்கும். நுட்பமான விஷயங்களை வெளிப்படுத்தி பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. தொழில் சார்ந்த பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய நபர்களுடைய அறிமுகத்தின் மூலமாக மாற்றமான தருணங்களும் ஏற்படலாம். பணிபுரியும் இடத்துல முக்கியமான பொறுப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பயணங்கள் சார்ந்த விஷயங்கள்ல ஆதாயமும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஒத்துழைப்பான நாள் என்றும் கூறலாம். குடும்ப உறுப்பினர்களின் மூலமாக ஒத்துழைப்புகளும் உண்டாகும். இன்று பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கடின உழைப்பின் காரணமாக நம்பிக்கையுடனும் இருப்பீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். சின்ன சின்ன தொந்தரவுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சாதகமான பலன்களை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய முன்னேற்றத்துல சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். செயல்களை சிறப்பாக திட்டமிடுவதும் நல்லது. இசை கேட்பது, பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல ஈடுபடுவது போன்றவைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். வேலை செய்கின்ற இடத்துல பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். அதிக பொறுப்புகளை சுமக்க வேண்டியதும் இருக்கும். திருமண உறவுல என்று உங்கள் துணையுடனான உறவுல மகிழ்ச்சியை பராமரிக்கவும் செய்வீங்க. சகஜமான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணிசமான பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு சளி, இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்தும் கொள்ளுங்க. தொழில போட்டிகளும் பொறாமைகளும் இருக்க தங்க செய்யும். புதிய எதிரிகளும் உழைத்து வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்திற்காக நீங்க எதிர்பார்த்து இருந்த பணமும் கைக்கு வந்து சேரும். நண்பர்களுடைய வகையில சாதகமான போக்கும் இருக்கும். வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள்ல நீங்க எதிர்பார்த்த நன்மைகளும் வந்து சேரும். ஏதாவது ஒரு வகையில மன அழுத்தங்களும் ஏற்பட்டு நீங்குங்க. வேலைகள் அதிகமாக இருப்பதனால சிலருக்கு தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். பண சிரமங்களும் நீங்கும். எதிர்பார்த்த கடன் தொகையும் கைக்கு வந்து சேரும். சொன்ன சொல்லை நல்ல முறையில காப்பாற்றவும் செய்வீங்க. நண்பர்களும் இன்று உங்களுக்கு தட்டாமல் உதவிகளும் செய்வாங்க. மன உறுதியோடு எந்த ஒரு வேலையிலுமே ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுக்கு வாக்கு கொடுக்கும் பொழுது அதனை நிறைவேற்ற முடியுமா என்பதை அறிந்து செய்வதும் நல்லது. சில தடுமாற்றங்களும் ஏற்படலாம். கெடுதல் செய்யும் உறவினர்கள் கிட்ட இருந்து விலகி இருப்பதே நல்லது. தொழில் விஷயங்கள்ல எச்சரிக்கையாகவும் இருங்க. மனைவி இடத்துல புரிதல்களும் உண்டாகும். பிள்ளைகளுடைய விஷயத்துல அக்கறையாகவும் செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில்ல புதிய தொழில்நுட்பத்தை நீங்க கையாளவும் செய்வீங்க. சில புதிய தொழில்நுட்ப கருவிகளை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு தோல்வி மனப்பான்மையினால மன இறுக்கங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுக்காக நியாயம் கேட்க போய் பெயர் கெடாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. வியாபாரத்துல புதியவர்களை நம்பி ஏமாறவும் வேண்டாம். உத்தியோகத்துல கூடுதலாக வேலைகள் பார்க்க வேண்டியதும் இருக்கும். விட்டு கொடுத்து செல்வதும் தாங்க. என்று சகோதரர்கள் இடத்துல இருந்து தேவையான உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகள் இடத்துல இருந்து சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். என்று குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. பிற்பகலுக்கு மேல மற்றவர்கள் இடத்துல பேசும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது. அலுவலக பணிகள்ல உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். ஓரளவிற்கு எதிர்பார்த்த லாபத்தையும் பார்த்து விடலாம். இன்று உங்களுடைய பேச்சுக்கள்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது தாங்க. மற்றவர்களுடன் மோதல் போக்கு ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. வீட்டுல மங்களகரமான நிகழ்வுகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். மற்றவர்களை அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாங்க. மாலை நேரத்தை உங்களுடைய குடும்பத்தினருடன் செலவழிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
பழைய முதலீடுகளில் இருந்து கணிசமான லாபத்தையும் பார்த்து விடலாம். அதே சமயம் சில தேவையற்ற செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மெரூன் நிறம். இன்று உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாங்க. மோதல் போக்கும் மாறும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய முதலீடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். இன்று சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். மகிழ்ச்சிகரமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று எதிர்பாராத நன்மைகளும் வந்து சேரும். முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகள் அதிகமாக இருப்பதாகவும் உணர்வீங்க. பொறுமையான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்களுடைய குழப்பமான எண்ணங்களை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். உறவிட நல்லிணக்கத்தை பாதிக்கவும் செய்யலாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய கையிருப்பு கரைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு தெளிவையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். இன்று உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சற்று ஏற்ற இறக்கங்களும் இருக்கத்தங்க செய்யும். தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். ஆனால் வேலைகளை முடிப்பதில் சிரமம் என்று எதுவும் இருக்காது. அனுகூலமான போக்கும் காணப்படும். வேலை இடங்கள்ல பணிச்சுமை கூடுதலாக இருப்பதாகவும் உணர்வீங்க. உங்களுடைய திறமைக்கு ஏற்ப ஊதிய உயர்வுகளும் பதவி மாற்றங்களும் இருக்கத்தங்க செய்யும். என்று எடுத்த வேலைகளை முடிப்பதில் கண்ணும் கவனமாகவும் இருப்பீங்க. உறவினர்கள் இடத்துல இருந்து உங்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கையில பணமும் இருக்கும். செலவுகளும் கட்டுப்பாட்டிற்குள்ள இருக்கும். செல்வாக்கும் அதிகரிக்கும். எந்த ஒரு வேலையை எடுத்தாலுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவு அதிகரிப்பதனால மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. செலவுகளை கட்டுப்பாட்டிற்குள்ள வைத்தும் இருப்பீங்க. கணக்கு வழக்குகளை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. கடன் கொடுப்பதுல அவசரப்படவும் வேண்டாம். மனைவி இடத்துல பேசும் பொழுது கோபத்தை குறைத்துக் கொள்வதும் நல்லது. சின்ன சின்ன அன்பு தொல்லைகளும் இருக்கத்தங்க செய்யும். எதிர்காலத்தை பற்றிய வீண் டென்ஷன்களும் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளுடைய பிடிவாதமான போக்கினை அனுசரணையான பேச்சுக்களினால சரி செய்து விடுவீங்க. முக்கிய கோப்புகளை கையாளும் பொழுது அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். வாகன பழுதுகளை எல்லாமே சரி செய்து விடுவீங்க. வியாபாரத்துல போராடியாவது லாபத்தையும் பார்த்து விடலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். சற்று கவனமுடன் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். தேவையான அளவு பணம் கையில இருக்கிறதுனால செலவுகளை சமாளிக்கவும் செய்வீங்க. எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். அலுவலகத்துல பணிச்சுமையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்வதும் நல்லது. உயர் அதிகாரிகள் இடத்துல அனுசரணையான போக்குடனும் இருப்பதும் நல்லது. தம்பதிகளுக்கு இடையே சின்ன சின்ன விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். பேச்சுக்களினால அனுபவ அறிவும் வெளிப்படும். எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். வியாபார பணிகள்ல அலைச்சல்களும் இருக்கும். மற்றவர்களுடன் மோதல் போக்கு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. நயமாக பேசி வேலை வாங்குவதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளுடைய வழியில மகிழ்ச்சியும் உண்டாகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாயின் தேவைகளை அறிந்து நீங்க நிறைவேற்றவும் செய்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய செயல்களில் வெற்றியும் உண்டாகும். விளையாட்டு போக்கில் உங்களுக்கு சில நன்மைகளையும் பெறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். பணிகள் அதிகமாக இருப்பதாகவும் உணர்வீங்க. குறித்த நேரத்தில் வேலைகளை முடிப்பது என்பது சற்று சிரமமாகவும் இருக்கும். இன்று நீங்கள் நம்பிக்கையுடன் செயல்படுவதும் நல்லது. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. அவர்களுக்காக நீங்க விட்டு கொடுத்து செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்று குடும்பத்துல சகஜமான உரையாடல்களும் நடைபெறும். மனம் திறந்து பேசுவதன் மூலமாக நன்மைகளும் உண்டாகும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பொறுப்புகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணப்பற்றாக்குறைகளும் ஏற்பட்டு நீங்கும். சில செலவுகளை சமாளிப்பதை கடினமாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கணுக்கால்கள்ல வலி போன்ற உணர்வுகளும் ஏற்படலாம். கவனமாகவும் இருங்க. சில அவசியமில்லாத செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தின் மதிப்பை உணர்ந்து செலவு செய்வதும் நல்லது. சேமிக்க வேண்டும் என்ற எண்ணங்களுடனும் இருப்பீங்க. புதிய சேமிப்பு திட்டங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் சம்பந்தமாக சில இழுபறிகளும் ஏற்பட்டு நீங்கும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் சின்ன சின்ன சிரமங்களும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறும். மனைவியினுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். தடங்கல்களும் நீங்கும். தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில வருமானமும் இருக்கும். கேட்ட இடத்துல இருந்து பணமும் கைக்கு வந்து சேரும். உறவினர்களிடத்துல இருந்து வந்த தொல்லைகளும் நீங்கும். வேலை இடங்கள்ல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். வாகனங்களை ஓட்டும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளுடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. தொல்லை தருகின்ற நண்பர்களிடத்துல இருந்து விலகி இருப்பதை நல்லது தாங்க. எதையும் சமாளிக்கக்கூடிய சாமர்த்தியத்துடனும் இருப்பீங்க. பெற்றோர்களுடைய விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. வெளிவட்டாரத்துல அந்தஸ்தும் உயரும். எதிர்பாராத சந்திப்புகளும் நடைபெறலாம். வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்களினால லாபமும் உண்டாகும். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இப்பொழுது தொடங்குகின்ற முயற்சிகள் வெற்றியையும் பெற்றுத்தரும். தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். தாய்வழி உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். என்று புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். அரசு பணிகள்ல அனுகூலமான போக்கும் இருக்கும். பழைய பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளையும் காணலாம். உத்தியோகத்துல சில சூட்சமங்களை புரிந்தும் கொள்வீங்க. கடன் சார்ந்த சிந்தனைகளும் ஏற்படலாம். சேமிக்க வேண்டும் என்பது தொடர்பான செயல்பாடுகள்ல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. நிலையான வருமானம் குறித்த எண்ணங்களும் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமும் உண்டாகும். நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சியும் உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியமும் மேம்படும். உடல் ஆரோக்கியத்துல சற்று கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். என்று நீங்கள் சுறுசுறுப்பாக செயலாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான உத்வேகத்துடனும் இருப்பீங்க. இன்றைய நாளை ஒரு பயனுள்ள நாளாகவும் ஆக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று வேலை விஷயங்கள்ல கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை நல்ல முறையில் முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. ஆனாலும் இதுல கவனமாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களுக்கு உதவும் பொழுது சூழ்நிலைகளை அறிந்து செய்வதும் நல்லது தாங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான பேச்சுக்களை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இனிமையான தருணங்களையும் பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். வரவும் செலவும் அடுத்தடுத்து வந்தாலும் சமாளிக்கக்கூடிய வகையில கையில பணமும் இருக்கும். சமாளிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வேலை பளுவின் காரணமாக சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல லாபமும் இருக்கும். வெளியூர் பயணங்கள்ல நீங்க நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில ஏற்பட்டு இருந்த போட்டிகளும் நீங்கி நிம்மதியும் உண்டாகும்.
உறவினர்கள் தக்க சமயத்துல உதவிகளும் செய்வாங்க. நண்பர்களினால நன்மைகளும் உண்டாகும். இன்று அரசாங்க உதவிகளும் தாராளமாக கிடைக்கவும் பெறுவீங்க. மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த போட்டிகளும் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய பேச்சுக்களை தட்டாமல் செய்து முடிக்கவும் செய்வீங்க. வேலையின் காரணமாக வீட்டிற்கு வருவதற்கு சற்று கால தாமதங்களும் ஏற்படலாம். இன்று குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாகவும் பேசுவாங்க. விஐபிக்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாகன வசதிகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உங்களுடைய அணுகுமுறையை மற்றவர்களுடைய ரசனைக்கு ஏற்ப மாற்றி அமைத்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல எதிர்பாராத தன லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் மதிக்கவும் செய்வாங்க. சாதித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். அரசாங்க வகையில எதிர்பார்த்து இருந்து வந்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் இருக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்புகளும் இருக்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் இடத்துல இருந்து எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். அலுவலகத்துல இன்று வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரமும் இன்று வழக்கம் போலவே நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உறவினர்களுடைய வழியில ஆதரவுகளும் இருக்கும். வியாபார பணிகள்ல ஒத்துழைப்புகளும் இருக்கும். வீடு மாற்றம் சார்ந்த சிந்தனைகளும் மனதில் ஏற்படலாம். சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். தொழில் சார்ந்த புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். வாழ்க்கை துணை இடத்துல மகிழ்ச்சியான தருணங்களும் ஏற்படலாம். செயல்பாடுகள்ல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடவும் செய்யலாம். குழப்பங்களும் நீங்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாரிகள் இடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சிந்தனை திறனுடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்றைய நாள்ல நீங்க சாதித்து காட்டக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆற்றலுடனும் உறுதியுடனும் காணப்படுவீங்க. உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால வெற்றி பெற்றுவிடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகளையும் எடுக்கலாம். நேர்மை மற்றும் கடின உழைப்பின் காரணமாக உங்களுடைய செயல்திறன் அனைவராலும் பாராட்டவும் படும். திருப்திகரமாகவும் உணர்வீங்க. உங்களுடைய வேலைகளை திறமையாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல அனுசரித்து செல்வதன் மூலமாக நன்மைகளும் உண்டாகும். இருவருக்கும் இடையில பரஸ்பர புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாளை பயனுள்ள நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உற்சாகத்தின் காரணமாக இன்று ஆரோக்கியத்துடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கின்றது. தொழில்துறையில இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். நண்பர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வேலை இடங்கள்ல செல்வாக்கும் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக தொந்தரவு கொடுத்து வந்த நோய் நொடியில இருந்து விடுபடவும் செய்வீங்க. பக்க பலமாகவும் உணர்வீங்க. நினைத்ததை நினைத்தபடி முடிக்கவும் செய்வீங்க. எடுத்த வேலைகளை நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சில அவசியமில்லாத செலவுகளினால தொந்தரவுகளும் ஏற்படலாம். மனைவி இடத்துல உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல சின்ன சின்ன விஷயத்துல கூட நீங்க அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். வேலைகள் அதிகமாக இருப்பதனால பிள்ளைகளுடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வது என்பது சற்று சிரமமாகவும் இருக்கும். இன்று அக்கம் பக்கம் வீட்டு விவகாரங்கள்ல தலையிடாமல் இருப்பதும் நல்லது. கடந்த 2 நாட்களாக கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். எதிர்பார்ப்பையும் கைக்கு வந்து சேரும். புதியவர்களுடைய நட்பினால உற்சாகத்துடனும் உணர்வீங்க. புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வரவு கணிசமாகவும் உயரும். உத்தியோகத்துல பழைய சிக்கல்களும் தீரும். புத்துணர்ச்சி உண்டாக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். பிள்ளைகளுடைய விருப்பத்தை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. மற்றவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. நண்பர்கள் யாராவது உங்களிடத்துல நிதி உதவிகளை எதிர்பார்த்து வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தை வழி உறவினர்களினால செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. எதிர்பார்த்து இருந்து வந்த பணவரவும் கைக்கு வந்து சேரும். வெளியூர்ல இருந்து வரக்கூடிய செய்திகள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவிகரமாகவும் இருக்கும். வீட்டுல உற்சாகமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல போட்டியாளர்களுடைய தொல்லைகளும் ஏற்பட்டு நீங்கும்.
உத்தியோக பணிகள்ல பொறுப்புகளும் அதிகரிக்கும். மாமன் வழி தரப்புல இருந்து அனுசரணையான போக்குடனும் உணர்வீங்க. வெளிநாட்டு தொடர்புகளின் மூலமாக அலைச்சல்களும் இருக்கும். கால்நடைகள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பொருளாதாரத்துல ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கும் மதிப்பளித்து பேசுவதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பளித்து பேசுவதும் நல்லது. வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. சாதகமான போக்கும் இருக்குங்க. என்ற தெய்வ பிரார்த்தனைகளுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. மனமும் அமைதியாகவும் உணர்வீங்க. வேலை செய்கின்ற இடத்துல பொறுப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனாலும் இது உங்களுடைய எதிர்காலத்திற்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறுங்க. சகஜமான உரையாடல்களும் நடைபெறும். இன்று வேலையில அதிக கவனத்துடன் இருப்பதனால குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்ய முடியாமலும் போகலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. என்ற செலவுகளை சமாளிக்கவும் செய்வீங்க. கையில் உள்ள பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. வீட்டிலும் சரி வெளியிலும் சரி உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். வியாபாரத்துல எதிர்பாராத லாபத்தையும் பார்த்து விடலாம். தொழில நீங்க நினைத்தபடி மேன்மையும் உண்டாகும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய உதவிகளும் தக்க சமயத்துல கிடைக்கவும் பெறுவீங்க. வேலை இடங்கள்ல செல்வாக்கும் அதிகரிக்கும். பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தேடி போகாமலேயே சில உதவிகளும் வந்து சேரும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதையும் இருக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். கடன் கொடுப்பது வாங்குவதில் எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. நெருக்கம் இல்லாத நபர்களிடத்துல அதிகமாக நீங்க பேசவும் வேண்டாம். இரவு நேரம் தனியாக வாகனங்கள் ஓட்டுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. பிள்ளைகள் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டு இருந்ததை வாங்கியும் தருவீங்க. மனைவி வழி உறவினர்கள் பக்கபலமாகவும் இருப்பாங்க. வாகனங்களை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. புதிய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல அதிரடியான மாற்றங்களையும் செய்து லாபத்தையும் பார்த்து விடலாம். உத்தியோகத்துல மூத்த அதிகாரிகள் முக்கிய அறிவுரைகளை கூறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வாழ்க்கை துணையினால எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் இருக்கும். நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக இருப்பதாகவும் உணர்வீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். சக வியாபாரிகள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. தொழில்ல நீங்க நினைத்ததை நினைத்தபடி சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. லாபத்தையும் பார்த்து விடலாம். மருத்துவம் பயில்கின்ற மாணவர்களுக்கு இன்று புத்துணர்ச்சியாக செயல்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பெருமையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில சமயங்கள்ல மற்றவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. சூழ்நிலைகளை அறிந்து உதவிகள் செய்வதும் நல்லதுதாங்க. இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன மஞ்சள் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்மாமனுடைய வழியில பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மங்களகரமான நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்ளவும் செய்வீங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். நம்பிக்கையும் அதிகரிக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கு தொந்தரவாக இருந்து வந்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வழக்கம் போலவே ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். இன்றைய நாள்ல நீங்க மேற்கொள்ளக்கூடிய புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியுங்க. இதனை பயனுள்ள வகையில நீங்க செலவும் செய்வீங்க. இன்று ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. சில பொறுப்புகள் கூடுதலாக வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு எதிர்காலத்துக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். சில கூடுதலான வேலைகளை மேற்கொள்ள வேண்டியதும் இருக்குங்க. பணியாளர்களிடத்துல இருந்து ஒத்துழைப்புகளையும் எதிர்பார்க்கவும் செய்யலாம். வேலை செய்கின்ற இடத்துல தனித்தன்மையுடனும் செயல்படுவீங்க. திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்குடனும் காணப்படுவீங்க. இன்று இருவருக்கும் இடையில இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று குடும்பத்தினருடன் விசேஷ வைபவங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் குறித்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். நீண்ட நாட்களாக நீங்க எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். வேலை இடங்கள்ல உங்களுடைய பொறுப்புகளும் அதிகரிக்கும். மன தைரியத்தோடு எதையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கவர்ச்சியான பேச்சுக்களை நம்பி நீங்க எதிரிகளையும் நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாங்க. கவனமாகவும் இருங்க. தொழில லாபமும் இருக்கும். வியாபாரத்துல நினைத்த வருமானத்தையும் பெற்றுவிடலாம். கடன் சுமைகள் குறைந்து மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. பணவரவும் இருக்கும். செல்வாக்கும் அதிகரிக்கும். நினைத்தது நடைபெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வருமானமும் இருக்கும். வீடு தேடி ஏதாவது ஒரு பிரச்சனைகளும் வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீங்கள் விலகியே இருந்தாலுமே யாராவது உங்களை சீண்டி பார்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்கள்ல ஏற்பட்டு இருந்த தடைகளும் நீங்கும். வெளியிடங்கள்ல சாப்பிடுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அந்நிய பெண்கள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. வெளியூர் சென்று வரும் பொழுது உணவு விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. இன்று குடும்பத்தினருடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. பிரபலங்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களால் பயனடைந்தவர்கள் இப்பொழுது உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல வரவும் உயரும். உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் உங்களை நம்பி சில பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். சில சமயங்கள்ல நீங்க விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்கும். வீட்டுல உள்ளவர்களுடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவமும் தருவதும் நல்லது. தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இப்பொழுது தொடங்குகின்ற முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். தேவையான அளவு பணமும் கையில இருக்குங்க. இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன. இன்று செலவுகளை சமாளிக்கவும் செய்வீங்க. எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக இருப்பதாகவும் உணர்வீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். தொழிலை விருத்தி செய்வதற்கான சில யோசனைகளுடனும் இருப்பீங்க. இதனை செயல் வடிவில் மாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களுக்கு எந்த விதமான உபதேசங்களும் செய்யவும் வேண்டாம். இது தேவையற்ற சிக்கல்களை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மன அமைதியாகவும் உணர்வீங்க. எதிர்பார்த்த லாபத்தையும் பார்த்து விடலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானத்துடனும் எச்சரிக்கையுடனும் செயல்படுவதும் நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தாய்மாமனுடைய வழியில் பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய முதலீடுகள்ல இருந்து இப்பொழுது லாபத்தையும் பார்த்து விடலாம். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.